has right. This has mentioned Did we study the 94th page? in 60, right? 1980, 90, 2000, 2010, and up to 2012's data is here, right? In this chart, they are mentioning, you saw the different years, right? So they have mentioned the top countries, the top 10 countries which produced automobiles, right? Which were which countries were leading in the production of automobiles during these years. The first foremost 10 countries. ஒவ்வொரு இந்த இயர்ல குறிப்பிட்டிருக்கிற அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில லீடிங்ல இருந்த 10 கண்ட்ரிஸை தான் இதுல மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க, ரைட்? திஸ் இஸ் த டேட்டா, ரைட்? ஆஃப்டர் சீயிங் திஸ் சார்ட், right, first you have to think about the first leading country in every year. ஒவ்வொரு இயரும் லீடிங்ல இருந்த கண்ட்ரிய அவங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கலர் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. சி யுஎஸ்ஏ, right? USA was the leading company, sorry, leading country in 1950, 60 and 70. But when you think of 2012, right, அதுல பாக்குற நேரம் USA got the third place, right? And China, பாருங்க, சைனா லாஸ்ட் 2010லயும் 2012லயும் தான் வந்திக்குதே தவிர, ரைட், அதுக்கு முன்னுக்கு எல்லாம் நல்லா லேட் ஆகி பின்னுக்குத்தான் இருந்திருக்குது, ரைட்? 1950ஸ்ல சைனாவே இல்ல, அண்ட் 1960லயும் சைனா இஸ் நாட் தேர், 70லயும் நாட் தேர். அந்த மாதிரி இப்படி கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு தான் எங்களுக்கு இந்த சார்ட்டை தந்திருக்கிறாங்க, ரைட்? சோ ஹியர் சி, in the past, முந்தி காலத்துல, the countries pioneered in automobile production. Pioneered means அந்த தேர்ச்சி பெற்றன்னு சொல்ற மாதிரி, ரைட்? தேர்ச்சி பெற்ற இந்த ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன்ல தேர்ச்சி பெற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே were the developed countries, ரைட்? அப்ப அபிவிருத்தி அடைந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த டெவலப்ட் கண்ட்ரிஸ் தான் இந்த ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன்ல லீடிங்ல இருந்திருக்குது. வாட் இஸ் த ரீசன்? The reason is, as they were the developed countries, they could invest a large amount of capital. Capital நான் அன்றைக்கு சொன்னேன், முதலீடு, மூலதனம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு நாங்க முன்னுக்கு போடுற அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு போடுற முற்பணம் தான் இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஓ கேபிட்டல் இல்லாட்டி மூலதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இவங்களுக்கு இந்த டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கு நிறைய மணி இருந்ததால அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், இந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான கேபிட்டல் அவங்கக்கிட்ட இருந்தது. ஸோ தே குட் இன்வெஸ்ட். அட் பிரசன்ட், இந்த காலத்துல a large number of countries manufacture automobiles. ஆனா இந்த காலத்துல இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஈடுபடுது அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? The models of motor vehicles change from time to time according to its utility and customer preference, right? Utility means பாவனை, பயன்பாடு, and customer preference means அதை வாங்குறவங்கள்ட்ட விருப்பு வெறுப்பு, ரைட்? அதை பொறுத்து இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் மாடல்ஸ் டைம் டு டைம் சேஞ்ச் ஆகுது. மோட்டார் வெஹிக்கிள்ஸ்னு சொல்ற நேரம் மோட்டார் சைக்கிள், மோட்டார் பைக் இல்ல, மோட்டார் வெஹிக்கிள்ஸ்குள்ள தான் அந்த நாங்க முன்னுக்கு பிக்சர்ல பார்த்தோமே அந்த என்ஜின் நீக்கிற வெஹிக்கிள்ஸ், கொஞ்சம் அந்த பிக்சர்ல பார்த்ததுகள் தான் அந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ்னு சொல்றாங்க. அப்ப அதோட பாவனையும் கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸையும் பொறுத்து இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் மாடல்ஸ் டைம் டு டைம் சேஞ்ச் ஆகுமா, ரைட்?
you might have seen some of the pictures of old motor vehicles. நீங்க இதுக்கு முன்னுக்கு பழைய மோட்டார் கார்ஸ், மோட்டார் வெஹிக்கிள்ஸ், வேற வேற மோட்டார் வெஹிக்கிள்ஸ் முந்தி காலத்துல எப்படி இருந்தது, இப்ப எப்படி எப்படி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க பிக்சர்ஸ்ல இல்லாட்டி வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க, right? The number of automobiles produced in the selected years between 1950 to 2012. பாருங்க அந்த சார்ட்ல அந்த டேபிள்ல காட்டியிருந்தது 1950ல இருந்து 2012க்கு selected years like 1960, 70 அந்த மாதிரி selected years உள்ளுக்கு number of automobiles produce பண்ணின அந்த டீடைல தான் அந்த டேபிள்ல காட்டியிருக்கிறாங்க, right? So here by studying the data given in the 5.3 அந்த டேட்டாட அந்த டேபிளோட சம்மரைசேஷனை தான் கீழே இந்த 4 pointsல மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க, right? The first one, although the contribution of China towards the production of automobiles during the early period was low. ஏர்லி பீரியட்னு சொல்றது இப்ப இவங்க ரேண்டமா எடுத்த இயர் தான், ஸ்டார்டிங் இயர் தான் 1950, ரைட்? அதுக்கு பிறகு அதுல பாக்குற நேரம் எங்க பாருங்க 1950, 60, 70 அதுகள்ல இல்லாட்டியும் 2000ல இருக்குது, ரைட்? 2000ல இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய இயர்ல இருந்து தான் இருக்கும். சைனா வாஸ் ப்ரொடியூசிங் automobile, but it not the China didn't get the position in the top 10, right? முதல் 10 நாடுகள்ல இந்த இயர்ஸ்ல அது இடம் பிடிச்சிக்காதே தவிர சைனா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிய செஞ்சு கொண்டு தான் இருந்தது. அப்ப இந்த சார்ட்ல இருந்து பாக்குற நேரம் என்ன விளங்குது, இந்த 2000ல 9th பிளேஸ பிடிச்சிருக்கிற சைனா அதுக்கு முன்னுக்கு 1990, 1980ல எல்லாம் அந்த ஆட்டோமொபைல்ஸ் சைனால ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது மிகவும் லோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது ப்ரொடியூஸ் பண்ணி தான் இருக்குது மிகவும் குறைஞ்ச அளவுல. அதனாலதான் இந்த முதல் 10 நாடுகளுக்குள்ள அந்த குறிப்பிட்ட இயர்ஸுக்கு சைனாக்கு இடம் பிடிக்க முடிய இல்ல அப்படிங்கிறத பாருங்க. Although the contribution of China towards the production of automobiles during the early period was low. முந்தி காலத்துல மிகவும் குறைஞ்ச அளவுல சைனா இந்த ஆட்டோமொபைல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணினாலும் பை 2012, ரைட், 2012ல China has become the foremost automobile producer in the world. உலகத்திலேயே இப்ப ஆட்டோமொபைல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய the top the first and foremost countryயாக சைனா இருக்குது, right? You can see children 2000ல 9th பிளேஸ்ல இருக்கிற சைனா. அதுல அடுத்தது 2000க்கு பிறகு 2010 தான் காட்டிக்கிறாங்க. அப்ப பிட்வீன் இயர்ஸ் த டீடைல்ஸ் இதுல இல்ல, 2001, 2, 3 அப்படி இல்ல. அப்ப அந்த இதுல எல்லாம் அந்த சைனாட பொசிஷன் முன்னுக்கு வந்திருக்கும். 9th இருந்து ஒரு சொல்ல 2012ல எல்லாம் லீடிங் கண்ட்ரியா இப்ப சைனா தான் 5.3. Now the second one, see the USA, right? The USA, United States, right? Was the most prominent automobile producer during 1950, 60 and 70. ஒரு நாடு. But by 2012 it is in the USA is included in the first 10 countries, but the position has changed. அது நிலை மாறி இருக்குது. கிட்டத்தட்ட அந்த உங்களோட கிளாஸ் ரிப்போர்ட்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல உங்களோட ரேங்க் மாறி மாறி வர மாதிரி என்ன நடந்திருக்குது, ஃபர்ஸ்டுக்கு வந்துட்டு இருந்த இந்த USA இங்க 2000 நேரம் என்ன நடக்குது, இது 3rd பிளேஸுக்கு போகுது. 2010ல 4th பிளேஸ் and
2012ல தேர்ட் பிளேஸுக்கு வந்திருக்குது. ரைட், அப்ப பொசிஷன் மாறி இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன், though France was a major producer of automobiles during the period of 1950 to 2000. இந்த 1950ல இந்த 2000 உள்ளுக்கு பிரான்ஸ் வந்து மேஜர் ப்ரொடியூசரா இருந்தது in automobile, but its position within the first 10 producers was lost after 2010. 2010க்கு பிறகு அந்த first 10 countries 10 producers, அந்த first 10 producersக்குள்ள அந்த பிரான்ஸ் நேம் இல்லாம போயிட்டு இருக்குது. அத first 10 உள்ளுக்கையும் பிரான்ஸ் நேம் வர இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் fourth one, ஏசியன் countries, ரைட், ஆசிய நாடுகளை சொல்றாங்க. லைக் சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, இந்தியா அண்ட் தாய்லாந்து have shown a fast development in the automobile industry. பாருங்க, by 2012, 2012ல ஜப்பான், சைனா, சவுத் கொரியா, இந்தியா, தாய்லாந்து, ரைட், see here, first country China, fourth country Japan, and sixth country South Korea, seventh India, and last 10 10வது இருக்குது தாய்லாந்து. அவ கிட்டத்தட்ட 5 நாடுகள் அந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் 10 ப்ரொடியூசர்ஸ் உள்ளுக்கு இருக்கக்கூடிய 5 countries belong to ஏசியன் கண்டினென்ட். ரைட், அந்த முதல் 10 நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல இருக்கிற ஒரு 5 நாடுகள் வந்து இந்த ஏசியன் கண்டினென்ட், ஆசிய கண்டத்துள்ளுக்கு இருக்கக்கூடிய ஏசியன் கண்ட்ரிஸாக இருக்குதுன்னு சொல்றாங்க. This is these are 4 summaries which got from the table 5.3, right? Okay, அந்த சார்ட்ல இருக்கக்கூடிய பாருங்க, அந்த நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றத வச்சு பாருங்க, கிரே கலர்ல மென்ஷன் பண்ணிக்கிற கண்ட்ரிஸ் நோ டேட்டா, அங்க எல்லாம் இந்த ஆட்டோமொபைல்ஸ் பெருசா ப்ரொடியூஸ் பண்றதே இல்ல. ரைட், yellow கலர் அந்த அந்த நம்பரை பாருங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அந்தந்த ரீஜன்ல எவ்வளவு அளவுகள்ல இந்த ஆட்டோமொபைல் ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுங்கிற ஒரு சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ் ஒன்று தான் அது. So see, according to map 5.2, countries like China, Japan, USA and India are the pioneers in producing automobiles. அப்ப இதுல இருந்து பாக்குற நேரம் அந்த நல்லாவே டார்க் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது. ரைட், அதுல அதை வச்சுதான் சொல்றாங்க சைனா, ஜப்பான், USA, இந்தியா, இதுகள் தான் ஆட்டோமொபைல்ஸ் ப்ரொடக்ஷன்ல பயனியர்ஸ், அதாவது நல்ல பாரிய அளவுல உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளா இருக்குதுன்னு சொல்றாங்க. Now see, there are mechanical labor. You all know mechanic, but here சொல்றாங்க மெக்கானிக்கல் லேபர், அதாவது பொறியியல் தொழிலாளர்கள். சரியா, கிட்டத்தட்ட பொறியியல் தொழிலாளர்களுக்குள்ள யார் யாரெல்லாம் மாறாங்கன்னு பார்ப்போம். லைக் ரோபோஸ், ரைட், ரோபோ அண்ட் ஆட்டோமேட்டட் மெஷினரி. ஆட்டோமேட்டட் மெஷினரிக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னா, I don't know whether you have seen some of the vehicle factory videos. நீங்க இந்த vehicle factory videos ஏதாவது பார்த்திருக்கிறீங்களா? Any one of you? கார் ப்ரொடியூஸ் பண்றது, கார் கம்பெனிஸ், ரைட், இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பார்த்திருக்கிறீங்களா? ஈவன் மோட்டார் பைக்ஸ். Yes. Yes. ரைட், பார்க்காதவங்க யாராவது பார்க்காம இருக்கிறீங்களா? Please tell children. There is
program called Food Factory. அந்த Food Factory-னா எப்படியுமே பார்த்திருப்பீங்க. அந்த Food Factory வீடியோஸ்ல எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஃபுட்டும் ஹியூமன்ட ஹெல்ப் இல்லாம, மனுஷர்ட ஹெல்ப் இல்லாம, மனிதர்களோட ஹெல்ப் இல்லாம அந்த ஆட்டோ மெஷினரிஸ் அதால பேக்கெட் பண்ணும், ரைட்? அந்த மாதிரி ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸையும் அது போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி ஃபுட் ஃபேக்டரி பார்த்திருப்பீங்க. லைக்வைஸ் ஹியர் தி ஆர் டெல்லிங் ஆட்டோமேட்டட் மெஷினரின்னு சொன்னா அந்த ஃபேக்டரிஸ்ல ஒவ்வொரு ஃபுல் வெஹிக்கிளையும் கம்ப்ளீட்டா ப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு பார்ட்டும் மனிதர்கள் கொண்டு போறது இல்ல, ரைட்? அப்ப அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தூக்கிட்டு போனா லேட் ஆகுமேனா, அப்ப ஒவ்வொரு பார்ட்டும் அது பிக்ஸ் ஆகுற இடத்துக்கு அது ஆட்டோமேட்டட் மெஷினரி தன்னியக்க இயந்திரங்கள் மூலம் தான் இதுக்குள்ள இந்த ஃபேக்டரிஸ்ல நிறைய வேலைகள் நடக்குது. So here they are telling robots and automated machine, ரோபோக்களும் and தன்னியக்க இயந்திரங்கள் automated machines-உம் தான் இந்த abundance-ஆ இந்த ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன்ல இந்த காலத்துல யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. In addition, the popularity of being an assembling industry. Assembling industry உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு நாங்க ஃபர்ஸ்ட் முந்தி பார்த்தோம், ஸ்டார்ட்ல ஒரு இன்ட்ரடக்ஷன்ல சொன்னேன். சில நாடுகள் அவங்களே அந்த வெஹிக்கிள்க்கு தேவையான கம்போனன்ட்ஸ் பார்ட்ஸையும் உருவாக்கி அவங்களே ஃபுல் வெஹிக்கிளையும் உருவாக்குறாங்க. பட் இன் திஸ் அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரின்னு சொன்னா அது வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து கம்போனன்ட்ஸ் பார்ட்ஸ் எடுத்து அசெம்பிள் பண்ற இண்டஸ்ட்ரி ஒன்னு இருக்குது. அதாவது இப்ப டயர்ஸ ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறது, அதுக்கு தேவையான பிரேக்ஸ் அந்த மாதிரி இதுகளை இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாம் வேற கண்ட்ரில இருந்து எடுக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் வேற வேற கண்ட்ரீஸ்ல இல்லாட்டி வேற வேற இடங்கள்ல இருந்து எடுத்து ஒரு இடத்துக்கு அந்த வெஹிக்கிள் செய்யறதுக்கு தேவையான அவ்வளோ கம்போனன்ட்ஸையும் கொண்டு வந்து அசெம்பிள் பண்றது, உதிரி பாகங்களை பொருத்துறது, ரைட்? அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரி. அப்ப அந்த மாதிரி இப்ப முந்தி காலத்துல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இந்த முழு வெஹிக்கிளையும் ப்ரொடியூஸ் பண்ற சில கண்ட்ரீஸ் இப்ப அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரியிலையும் ஈடுபடுதாம், ரைட்? Has also led the rapid development in the modern automobile industry. இந்த நவீன இந்த மோட்டார் வாகன கைத்தொழில்ல இந்த உதிரி பாகங்களை பொருத்தக்கூடிய இந்த அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரியும் ஒரு ரெப்பிடா டெவலப்மெண்ட் ஒன்னு அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? Now see figure 5.5 shows the work inside a factory using mechanical technology. இது நான் சொன்னேன் இப்ப மெஷினரி, யூ கேன் சி பாருங்க. இதுல ஹியூமன்ஸ் என்ன செய்யணும், சின்ன வேலைகளுக்காகத்தான் அவங்க இருப்பாங்களே தவிர எந்த ஹியூமன் பீயிங் அதை கேரி பண்றதோ, ரைட், அது தூக்கிட்டு போறதோ, ரைட், அந்த ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையுமே ஹியூமன் பீயிங் செய்யறாங்க இல்ல. எல்லாமே ஒட்டோவா தான் அந்த ஆட்டோமேட்டட் மெஷின்ஸால தான் இயக்கப்படுது. இந்த பாருங்க, ஒரு ஹாஃப் கம்ப்ளீட்டடான வெஹிக்கிள்ஸ வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு பகுதிக்கு சென்ட் பண்றது எல்லாமே இதுல நீங்க பார்க்கலாம். In this figure 5.5. Now see, there are some features and trends of automobile production, right? Features உங்களுக்கு தெரியும், சில பண்புகளையும் போட்டிக்குது, and trends இந்த காலத்துல எப்படி இருக்குது, புதிய போக்குகள்னு சொல்றது. ட்ரெண்ட் ஆயிக்குதுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஆட்டோமொபைல்ஸ் இப்ப எப்படி ட்ரெண்டி ஆயிக்குது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இட் இஸ் பிகமிங் அ ஃபாஸ்ட் சேஞ்சிங் இண்டஸ்ட்ரி, ரைட்? ஃபாஸ்ட் சேஞ்சிங் தான் முந்தி காலத்துல இருக்கிற வெஹிக்கிள்ஸ் இப்ப பாவிக்கிறாங்க இல்ல, ரைட்? நவ் தீஸ் டேஸ் பெட்ரோல் குறைஞ்ச அளவுல ஓடுறது, சார்ஜ் பண்ணி ஓடக்கூடிய வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்கள்ல வருது. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் வந்து டைம் டு டைம் ஃபாஸ்ட் சேஞ்சிங் இண்டஸ்ட்ரியா இருக்குது, ரைட்? முந்தி காலத்துல வந்து மோட்டார் பைக்ஸ், கார்ஸ் அந்த மாடல்ஸ் இப்ப வரது இல்ல, அது சேஞ்ச் ஆகுது. இப்ப புதிய புதிய மாடல்ஸ் அப்படித்தான் வருது, ரைட்? So it is a fast changing industry. And second one,
maximum use of modern technological skill, right? modern சும்மா நாங்க செய்யற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இல்ல இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ரைட்? அது யூஸ்க்கு வந்த பிறகு அத எத்தனையோ பீப்புள், எத்தனையோ கன்சியூமர்ஸ் வாங்க போறாங்க, எத்தனையோ டிரைவர்ஸ் அது டிரைவ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கிற நேரம் அதை நாங்க ஃபால்ஸ் வச்சு நாங்க அதை உருவாக்க இயலாது, குறைபாடுகளோட அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிய செய்ய இயலாது. ஸோ ஹியர் தே ஆர் டெல்லிங் மாடர்ன் டெக்னாலஜிக்கல் ஸ்கில், நவீன தொழில்நுட்ப திறன்கள், ரைட்? நல்லா யோசிச்சு இப்படி இப்படியெல்லாம் அமைக்கலும் அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுதான் மாடர்ன் டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ மெக்கானிக்கல் லேபர், ரைட்? பொறியியல் தொழிலாளர்கள் நான் பார்த்தோம்னா ரோபோ டெக்னாலஜி, இதுகளை யூஸ் பண்ணி தான் இதுகள் தான் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படுது, ரைட்? அண்ட் தேர்ட் ஒன், எக்ஸ்பென்ஷன் as an assembling industry. முன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சும்மா அந்த ஃபுல் வெஹிக்கிளையும் கம்ப்ளீட் பண்றதா இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி, இப்ப அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரி. அப்ப அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன நடக்குது? இப்ப அது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரிய செய்யுதுன்னு சொன்னா அதுக்கு கொண்டு வரக்கூடிய கம்போனன்ட்ஸ், ரைட்? அந்த கம்போனன்ட்ஸ் வேற வேற கண்ட்ரீஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அப்ப அந்த கண்ட்ரீஸ் என்ன வைக்கும்? அவங்க வேற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக சில கண்ட்ரீஸ் டயரை மட்டுமே அது ப்ரொடியூஸ் பண்ணும், சில கண்ட்ரீஸ் அதுக்கு தேவையான இன்டீரியர் பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கும், ரைட்? அப்ப பாருங்க, எக்ஸ்பென்ஷன் as an assembling industry. இப்ப அது ஒரு பொருத்தும் உதிரி பாகங்களை கம்போனன்ட்ஸ் எடுத்து ஒரு அசெம்பிள் பண்ணக்கூடிய பொருத்தக்கூடிய ஒரு கைத்தொழிலாக இந்த ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்குது, ரைட்? அதுதான் தாய்வான், சவுத் கொரியா, சிங்கப்பூர் அண்ட் இந்தோனேஷியா, இந்த நாடுகள்ல தான் இந்த அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரி நடந்து கொண்டு வருது. And fourth one, investment of a large amount of capital, right? பாருங்க, நான் சொன்னேன் முன்னுக்கு கேபிட்டல் தேவை, அதுக்கு முதலீடு தேவை, ரைட்? அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், பெரிய அளவுல பணம் முதலீடு செய்யப்படுகிறது. And next one, production, multinational corporations very often on the production rights, ரைட்? இதுக்கான உற்பத்தி உரிமைகள், அதாவது நாங்க கண்ட்ரீஸை தான் பார்த்தோம், ஆனா அந்த கண்ட்ரீஸ் உள்ளுக்கு இந்த ப்ரொடக்ஷனை செய்யக்கூடியதாக இருக்கிறது மல்டிநேஷனல் கோஆபரேஷன்ஸ், பல் தேசிய கம்பெனி அல்லது பல் தேசிய கூட்டுறவு சங்கங்கள் நீக்கும் அதுகள் தான், அந்த கோஆபரேஷன்ஸ் தான் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிய செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And next one, என்னடாது? launching products by incorporate bodies. அத கொஞ்சம் யார்டையாவது புக்ல இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிக்குதா? incorporate bodies, incorporate bodiesனு சொல்றது பாடிஸ்னா இங்க உடல்கள்னு கருத்து இல்ல, ஒன்றிணைந்த நிறுவனங்கள், அதாவது ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஜாயின் ஆகி செய்யறது, அதுதான் இன்கோபரேட் பாடிஸ், ஒன்றிணைந்த நிறுவனங்கள்னு சொல்றது, ரைட்? அப்ப லான்ச்சிங் ப்ராடக்ட்ஸ் பை இன்கோபரேட் பாடிஸ், ஒன்றிணைந்த நிறுவனங்களால இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கப்பட்ட இந்த ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ், ரைட்? இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணப்படுறது இந்த ஒன்றிணைந்த கம்பெனிகள் இணைஞ்சுதான், சில கம்பெனிஸ் இணைஞ்சு செய்தான், ரைட்? பாருங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தந்திக்கிறாங்க. ஜெனரல் மோட்டார்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ, ஜெனரல் மோட்டார்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது. that company incorporated with ஷாங்காய் கம்பெனி, சைனா, ரைட்? அப்ப யூஎஸ்ஏ ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி ஷாங்காய் கம்பெனி, சைனால இருக்கக்கூடிய ஷாங்காய் கம்பெனியோட இன்கோபரேட் ஆகி
என்ன செய்து இந்த ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் டூ கம்பெனிஸ் இன்கோபரேட்டிங் டு launch the products. And next one, production of ultra luxury vehicles. உங்களுக்கு தெரியும் அல்ட்ரா லக்ஸரி வெஹிக்கிள்ஸ்னு சொல்றது முந்தி வார இந்த வேன் பஸ்ஸஸ் மாதிரி இல்லாம இப்ப புதுசா எல்லா சொகுசும் அதுல இருக்கும். நல்ல ஷீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்கக்கூடிய அதி சொகுசு வாகனங்களை தான் அல்ட்ரா லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட், அதுவும் ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. And let's move to the next page. Here பாருங்க, designing special automobiles to suit automobiles னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மோட்டார் வாகனங்கள். அப்ப பாருங்க, designing special automobiles to suit the goods being transported. அந்தந்த வாகனத்துல என்னென்ன குட்ஸ், என்னென்ன பொருட்கள் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எதிர்பார்க்கப்படுதோ அந்த நோக்கத்துக்காக, அந்த பர்பஸ்க்காகவே ஒவ்வொரு டிஃபரெண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து டிசைன் பண்ணப்படுதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் fuel, ரைட், லைக் பெட்ரோல், டீசல், அந்த மாதிரி fuel-அ அந்த பெட்ரோல் பங்குக்கு கொண்டு வர வெஹிக்கிள்ஸ் நீங்க பார்த்தா பின்னுக்கு பெரிய டேங்க் பவுசர் மாதிரி இருக்கும், ரைட். அப்ப அத கொண்டு வருவாங்க. அண்ட் ஆல்சோ மில்க், பால் கொண்டு போற பெரிய பெரிய மில்க் ஃபேக்டரிஸ், ரைட், அந்த கெட்டில் ஃபார்ம்ஸ் அதுகள்ல இருந்து வேற வேற ஃபேக்டரிஸ்க்கு மில்க கொண்டு போவாங்க. அதுவும் பவுசர் மாதிரி தான் நிற்கும், லிக்விட ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பவுசர் மாதிரி. அண்ட் ஆல்சோ கேஸ் சிலிண்டர், அதுல டிரான்ஸ்போர்ட் பண்ற வெஹிக்கிள் கண்டிருப்பீங்க தானே, அது கேஸ் எல்லாம் அழகா அடுக்கி கொண்டு போறதுக்கு ஏத்த மாதிரி பின்னுக்கு அந்த ப்ராடக்ட ஒழுங்கா வச்சு கொண்டு, அந்த குட்ட ஒழுங்கா வச்சு கொண்டு போறதுக்கு மாதிரி தான் அந்த பவுசஸ் ஈக்கும். ஸோ these are some of the vehicles that differ from one another, ரைட். இந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றில இருந்து வித்தியாசப்படக்கூடிய ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸா இருக்குதான். Next one, we saw this, and next one, producing vehicles that could fly both on land and water, right. hovercraft, மிதவை படகுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஹோவர்கிராஃப்ட், நீங்க சம்டைம்ஸ் சில வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. அது அப்படியே வாட்டர்ல அப்படி இதாகிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு வந்து அப்படியே லேண்ட்லயும் கொஞ்சம் டிராவல் பண்ற மாதிரி வீடியோஸ் இருக்குது, ரைட். அப்ப லேண்ட் fly both on land and water. Children, did you understand up to here? Yes, teacher. Okay. And next one, wait, next one, producing vehicles that could dive in water. பாருங்க, 3 விஷயம் இதுல சொல்லுவாங்க. vehicles that could dive in water, vehicles which could change while traveling on land, and be airborne. சில vehicles இருக்குமாம், லைக் அந்த வெஹிக்கிள்க்கு உதாரணம் தானீங்கன்னா லைட் ஏரோப்ளேன் ஒரு வேர்ட் இருக்குது, ரைட். சரி, லைட் ஏர்பிளேன் அதாவது இலகு விமானம். அத பாத்தீங்கன்னு சொன்னா ஏர்பிளேன்ல பார்க்க கொள்ள பி ஏர்போன்ல இருக்குது. ஏர்போன் அப்படின்னு சொல்றது காற்றுல, அதாவது பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்றதுதான் ஏர்போன். அப்ப ஏர்போன் ஆயிருக்கும், பறக்கக்கூடியதாயிருக்கும். அண்ட் டிராவலிங் ஆன் லேண்ட், தரையிலையும் போகும். அண்ட் ஆல்சோ டைவ் இன் வாட்டர், ரைட். டைவ் அதாவது வாட்டருக்கு மேல இல்லாம தண்ணிக்கு உள்ளுக்கு, ரைட். லைக் சப்மரின் அந்த மாதிரி போற மாதிரி, நீர்மூழ்கி கப்பல்கள் போற மாதிரி. அது ஹியூமன் மத்த காமன் ஜெனரல் பப்ளிக் டே யூஸ்க்காக எல்லாம் இந்த ஏர்பிளேன் வாரது இல்ல. வேற வேற பர்பஸ்க்காகத்தான் இந்த மாதிரி லைட் ஏர்பிளேன்ஸ் இருக்கும். லைக் வார் பர்பசஸ், ரைட். யுத்த நடவடிக்கைகள்ல பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி
ஏர்பிளேனா தான் இது இருக்குது. அப்ப இட் குட் டைவ் இன் வாட்டர், ட்ராவல் ஆன் லேண்ட் அண்ட் பி ஏர்போர்ன். மூணுமே இருக்குது இதுல. ரைட்? அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஃபேக்டர்ஸ் லைக் சீப் லேபர். சீப் லேபர்னு சொல்றது மலிவான தொழிலாளர்கள், அதாவது நிறைய லேபரர்ஸ் ஒரு பகுதியில இருக்கிறது. ரைட்? நிறைய தொழிலாளர்கள் இருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன், அவைலபிலிட்டி ஆஃப் ரோ மெட்டீரியல்ஸ். அந்த வெஹிக்கிளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ரோ மெட்டீரியல் இருக்கிறது. ரைட்? மூலப்பொருள். அண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ஃபாரின் மார்க்கெட். ரைட்? வெளிநாட்டு சந்தை இருக்கிறது. Have led to the fast development of the automobile industry in the countries such as Japan, India, South Korea, Singapore and Indonesia. இந்த 5 நாடுகள்லையும் cheap labor, availability of raw material, presence of foreign market, இந்த 3 ரீசன்ஸாலையும் தான் அந்த கீழே மென்ஷன் பண்ணன ஜப்பான், இந்தியா, சவுத் கொரியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்த 5 நாடுகள்லையும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஃபாஸ்டா டெவலப் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், சி countries that did not produce automobiles in the past are now contributing towards this industry. முந்தி காலத்துல, ரைட், முந்தி காலத்துல இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு வகையிலையுமே ஈடுபடாத நாடுகள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? இன் ஸ்ரீலங்கா பைசிக்கிள்ஸ் ஆர் பீயிங் ப்ரொடியூஸ்ட். ரைட்? பைசிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ரைட்? ரைட்? சம் அதர் ஸ்மால் கேண்டர்ஸ், அந்த டிராக்டர்ஸ் மாதிரி இதுகள் அதெல்லாம் ஸ்ரீலங்கால இப்ப ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ரைட்? அப்ப அதத்தான் சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கண்ட்ரிபியூட் பண்ணது சில நாடுகள்னு சொல்லிட்டு பிராக்கெட் உள்ளுக்கு பாருங்க ஸ்ரீலங்கான்னு மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், installing special electronic components and equipments. பாருங்க, வெஹிக்கிள்ஸ்ல ஸ்பெஷல் எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸும், ரைட், கொஞ்சம் விசேடமான இலத்திரனியல் பாகங்களையும், எக்யூப்மெண்ட் கருவி